இவங்க பேர் ஐனா கொனாயர், இவர் பேர் ஸ்டீவர்ட் ரெய்லி. இவங்க 2 பேரும் நார்த் டகோட்டா சேர்ந்த ஒரு அழகான கப்பல். தே போத் மெட் இன் ஹோம்லெஸ் ஷெல்டர். இந்த வீடு இல்லாமல் இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷெல்டர் மாதிரி கொடுப்பாங்களவா, அந்த மாதிரி இடத்துல தான் அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. பார்த்ததும் காதல். ஸோ அங்கிருந்து அடுத்த 13 வருஷத்துக்கு அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்காங்க. பட் அவங்க வாழ்க்கையில ஃபினான்ஷியலி தே ஆர் நாட் டூயிங் வெல். நிறைய கடன் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் திடீர்னு ரேண்டமா ஒரு நாள் வந்துட்டு ஸ்டீவர்டுக்கு ஒரு மெயில் வருது. அவரோட ஏதோ தூரத்து சொந்தமான ஒரு அங்கிள் வந்துட்டு இவருக்கு $17 மில்லியன் இன்ஹெரிட்டன்ஸா விட்டுட்டு போயிருக்காராமா. அதான் $17 மில்லியன் வந்துட்டு வட்டி போட்டு குட்டி போட்டு இப்போ $37 மில்லியன் ஆயிருச்சாமா. இந்த லீகல் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா இந்த $37 மில்லியன் உங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வருது. நம்மளுக்கு அதை பத்தி சரியான சந்தோஷம். $37 மில்லியன் வரப்போது, நம்ம வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பட் அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. அடுத்த வாரமே அவர் ரேண்டமா ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுகிறாரு. என்னடா அதுன்னு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போறாங்க. அங்க அவர் இறந்துடுறாரு. எதனால கெஸ் பண்ணுங்க பாப்போம். எஸ், அந்த அக்கா வந்துட்டு இவங்களுக்கு விஷம் வச்சு கொண்டுட்டாங்க. ரீசன் என்னன்னா, காசு வருதுன்னு தெரிஞ்சோன்னா அண்ணனுக்கு ஒரே குஷி ஆயிருச்சு. அதுக்கு முதல் ஸ்டெப் அவர் என்ன பிளான் பண்றாரு அப்படின்னா, ஐனா விட்டு போட்டு ஜாலியா போயிட்டு தனியா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. பட் அது ஐனாக்கு பிடிக்கல. அது எப்படா நீ என்னை விட்டுட்டு இந்த காசு அனுபவிக்க நினைக்கலாம், நான் உன்னை போட்டு தள்ளிட்டு அந்த காசு அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனோ ரிவர்ஸ் கார்டு எடுத்து காட்டுறாங்க. பட் பிரச்சனை என்னன்னா வந்துட்டு அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, காமன் மேரேஜ்ல அப்படி 2 பேரும் ஒரு டைமுக்கு மேல ஒன்னா இருந்தாங்க அப்படின்னா எந்த லீகல் டாக்குமெண்ட்ஸுமே இல்லைனா கூட அவங்க ஒய்ஃபா தான் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்காங்க. இவருக்கு அப்புறமா இவங்க அப்படிங்கிற மாதிரி அவரோட சொத்தெல்லாம் அவரோட இன்ஹெரிட்டன்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே தூக்கி இவங்க கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த லா நார்த் டகோட்டால இல்ல. போலீஸ் வந்துட்டு இவங்க தான் அவங்கள விஷ வச்சு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடறாங்க. போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. பிளாட் ட்விஸ்ட் என்னன்னா, அவருக்கு வந்து இமெயில் உண்மையான இமெயிலே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எவனோ ஒருத்தர் இந்த மாதிரி உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது, எங்களுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் பண்றதுக்கு அனுப்பின ஒரு இமெயில். அதை உண்மையை நினைச்சுக்கிட்டு இவங்களை விட்டுட்டு போயிடலான்னு அவரு பிளான் பண்ண, அவரையவே போட்டு தள்ளிட்டு காசு எடுத்துக்கலான்னு இவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இல்லாத காசுக்கு இப்படி ஒரு சண்டை. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன்.